ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வீடியோ சமைக்கிற வீடியோ போடலான்னு பார்த்தேங்க. பட் எனக்கு எதுவும் சமைக்க தெரியாது. ஓகே, சீக்கிரமாக எனக்கு தெரிஞ்சது தோசை மட்டும்தாங்க. சரி, ஓகே, தோசை ஊற்றலாம் அப்படின்ட்டு கல்லை வச்சு சூடேறிச்சு. தோசை ஊற்றுறேங்க. கல் ரொம்ப சூடேறிச்சு. சரி, எப்படியோ வரட்டும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடி ஒன்று நாள் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டோமாங்க. வீட்டில் எதுவும் சமைக்கலை. அதனால் கோயிலில் சாப்பிட்டனால வர ரொம்ப பசி எடுத்துச்சுங்க. வீட்டில் யாரும் சாப்பாடு வேணாம் அப்படின்ட்டாங்க. அம்மா அப்பா எல்லாமே சாப்பாடு வேணான்ட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும் பசி எடுத்துக்கிச்சு. சரி, என்ன பண்ணலான்னு பார்த்தேன். மாவு இருந்தது பிடிச்சில். சரி, தோசையை ஊற்றிடலாம் அப்படின்ட்டு தோசை ஊற்றலான்ட்டு கல்லை வச்சேங்க. கல்லை வச்சேன். அதே நான் தோசை எப்படி போகுது. இந்த சமைக்கிறதா ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, பாவங்க. எனக்கெல்லாம் சுத்தமாக சமைக்கவே வராது. சாப்பிட வேணும் வரும். அப்படி தான் இருக்கு. இப்போ இங்கே பாருங்கள் எப்படி போகுதுன்னு. வருமா? பிளாக்காக வருது. இதான் நம்மளோட சமையல். பார்த்தீங்களா? இல்லை, வேறு சமைக்கிற வீடியோ போட்டால் நல்லா கழுவிடுவீங்க. கழுவிடு. என்னங்க பண்ணுறது? சமைக்க தெரியாத விஷயம் பெரிய விஷயமா இருக்குது. தீய மாதம் மட்டும்தான் வருது. ஓகே, பசிக்குது, என்ன பண்ணுறது? 2 பிச்சை வயிற்ற போட்டு 1 கிளாஸ் ஸ்ட்ராங்காக காப்பி போட்டு அப்புறம் தூங்கினா செம்மையாக தூக்கம் வரும். என்னங்க பண்ண, நைட் டைமாக போச்சு. இல்லைன்னா வேறு ஏதாவது சமைச்சிருப்பாங்க. நம்மளும் மூக்கு அப்படிக்கு ஒரு பிடி பிடிச்சிருக்கலாம். இப்போ எதுக்குமே வாய்ப்பு இல்லை. இப்போ எல்லாமே டயர்டில் இருப்பாங்க. இப்போ போய் எதாவது செஞ்சு விடுன்னு கேட்டால் மட்டும்தான் போடுவாங்க. அங்கேயே ஒழுங்காக சாப்பிடுன்னு சொன்னேன், நீ சாப்பிடாம வந்துட்ட அப்படின்னாங்க. சரி, ஓகே. நமக்கு நான்வெஜ்னால் பிடிக்காது. அதனால் ரசத்தில் சாப்பிட்றதால கொஞ்சமாக சாப்பிட்டாங்க. அதனால் பசி எடுத்துக்கிச்சு. 2 தோசை போதும். இதோட ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி பொடியை போட்டு சாப்பிட்டுட்டு படுத்துக்க வேண்டியதான். யாரும் பார்த்து திட்டிடாருங்க. எனக்கு சத்தியமாக சமைக்க வராது. நீதான் சமைக்கிற வீடியோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். நல்லா சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா? சட்டன்னு ஒரு சவுண்டு. இதில் வேறு அம்மாவை நீ அப்படி சமைக்கல இப்படி சமைக்கலாம். ஆனால் சமைக்கும் போது தான் தெரியுது அந்த கஷ்டங்கள் நமக்கு. பாவங்க அம்மாலாம். இல்லை, நமக்கே தெரிய முடியும் அவங்க எப்படி சமைப்பாங்க. போருங்க. ஓகே, இந்த தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே சாப்பாடு செஞ்சோம், தோசையை ஊற்றணும். தோசையாக பார்த்தீங்களா? கடவுளே, இது ஒன்றுனாலும் ஒழுங்காக வரட்டும்னு பார்த்தான். அதே என்னமோன்னு ஆப்போசிட்டாக போயிடுச்சு. கவிதா, இதுக்கு மேலே ஓவரு, ஆஃப் பண்ணிவிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது. ஆஃப் பண்ணியாச்சு. 2 தோசை, கருணை தோசை ஒன்று, பிஞ்ச தோசை ஒன்று. என்ன பொழப்பு. இதை சாப்பிட்டுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காப்பியை போட்டுட்டு காமன்னு படுத்துக்கலாம். இதை விட்டால் நமக்கு இப்போ வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது? எங்கே இந்த தோசை வரும்னு நினைக்கிறேன். என்ன கொடுமை எனக்கு நடக்கிறது. இல்லைங்க, ஒட்டிக்கிச்சு. ஃபஸ்ட்டு சமைக்கிறது கற்றுக்கணுங்க. நல்லா சமைக்கணும். நான் வந்துடுமா? இங்கெல்லாம் மாவாக இருக்குது. இப்போ தான் எங்கள் அம்மாவோட அருமையெல்லாம் எனக்கு தெரியுது. அப்போல்லாம் சமைச்சு உப்பு இல்லை, குழம்பு காரம் இல்லைன்னா திட்டுவேன். ஆனால் இப்போ நான் சமைக்கும் போது தான் தெரியுது. திட்டிகிட்டே இருக்கோம்ல, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்கன்னு. இங்கெல்லாம் பார்த்தீங்களா மாவாக இருக்குது.